யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. கடவுள் மட்டுமே பாகம் 1 நாம் பார்த்து கொண்டிருப்பது அக்னி பர்வதம் 1947. நேற்றைய தொடரின் தொடர்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம். விருபாக்ஷா குகையில் சென்று தங்கினார். இந்த குகை 13ஆம் நூற்றாண்டு முனிவரான விருபாக்ஷா தங்கியிருந்த முக்தி அடைந்த குகை. வெங்கட்ராமன் இங்கு தங்கி இருக்கையில்தான் அவரை தீவிரமாக பின்பற்றுபவரான நாராயண முனி என்பவர் அவருக்கு பகவான் ரமண மகரிஷி என்று பெயரிட்டார். பகவான் என்றால் கடவுள், ரமண என்றால் தன்னுணர்வில் ஆனந்தம் கொள்பவர் என்று அர்த்தம். இந்த குகையில் 16 ஆண்டுகள் வாழ்ந்தார். இந்த குகை தாயின் கருவறை போல இருந்தது. அதனால் அவர் குகையை தாய் என்றார். சிவனின் இதய குகை என்றும் இது கூறப்படுகிறது. 1916 ரமணரின் தாய் மீண்டும் திருவண்ணாமலை வந்தார். தனது எஞ்சிய வாழ்நாளை அவருடன் கழிக்க விரும்பினார். எனவே மலை மீது வேறு இடம் பார்க்கப்பட்டது. அங்கு அவரது தாய் ரமணருக்கும் அவரது சீடர்களுக்கும் சமையல் செய்தார். அனைவரும் சேர்ந்து கடவுளின் பாடல்களை பாடினார்கள். அதுவே ஒரு ஆசிரமம் போன்று இருந்தது. இன்று அந்த இடம் ஸ்கந்தாசிரமம் என்று அழைக்கப்படுகிறது. 1918 ரமணரின் தம்பி நாகசுந்தரம் சந்நியாசம் பெற்று திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார். ஸ்கந்தாவில் ரமணர் இருந்த காலத்தில் அவர் நிறைய எழுதினார். பாடல்கள், செய்யுள்கள் இயற்றினார். அருணாச்சல சிவா மீதான அவரது பக்தியை அவற்றில் அவர் வெளிப்படுத்தினார். அவரது வார்த்தைகள் யோகிராம் சுரத்குமாரின் வார்த்தைகளில் எதிரொலித்தன. ராம் சுரத்குமாரின் பக்தரான லீலோசோவிக்கின் கவிதை ஒன்றில் அது வெளிப்படுகிறது. அப்பாவுக்குள் பிள்ளை அடக்கம் என்கிறது அந்த வரிகள். 1922ஆம் ஆண்டு அம்மாவின் மரணத்திற்கு பின் ரமணர் அருணாச்சல மலை அடிவாரத்தில் அம்மாவின் சமாதி அருகிலேயே வந்துவிட்டார். அம்மாவின் சமாதி மீது மாத்ரபூதேஸ்வர ஆலயத்தை கட்டினார். இந்த கோவிலை சுற்றித்தான் ரமணர் ஆசிரமம் கட்டப்பட்டது. ரமண மகரிஷி திருவண்ணாமலையை விட்டு செல்லவே இல்லை. அவரது உடல் மரணத்தை தழுவிய போதும் திருவண்ணாமலையை விட்டு போகவில்லை. பிரபஞ்ச உள்ளுணர்வில்தான் முற்றிலும் மூழ்கிவிட்டதாக அவர் தனது வாழ்க்கை முழுவதும் சொல்லியிருக்கிறார். ஒரு உயர்ந்த ஆத்மாவுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை என்று அவர் விளக்கியிருக்கிறார். அவரது இறுதி காலத்தில் வேதனையுடன் அவரது பக்தர்கள் அவரை அணுகிய போது அதில் ஒருவரிடம் ரமணர் பகவானுக்கு இந்த உடலை எடுத்துச் செல்கிறார்கள், அவருக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறார்கள், பரிதாபம். அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்கள், பகவான் அவர்களை விட்டுவிட்டு போய்விடுவார் என்று கருதுபவர்கள். அவர் எப்படி செல்வார், எங்கே செல்வார்? யோகிராம் சுரத்குமாரும் இதேபோல்தான் சொன்னார். இந்த பிச்சைக்காரன் எப்போதும் உன்னுடன் இருப்பான். 38 ஆண்டுகள், அதாவது 1950 அவர் மரணம் வரை ரமணர் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். உலகெங்கிலும் இருந்து அவருக்கு பார்வையாளர்கள், சீடர்கள் அவரை பார்க்க வந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் யாரிடமும் எந்த சலுகையையும் அவர் எதிர்பார்க்க மாட்டார். அனைவரையும் சமமாகவே நடத்துவார். தனியாக அவருக்கு பழங்கள் கொடுத்தால் அவர் அதனை வாங்கிக் கொள்ள மறுத்துவிடுவார். அனைவருக்கும் கொடுக்கப்படும் பழத்திலிருந்து கொடுத்தால்தான் அதை அவர் பெற்றுக்கொள்வார் என்று 1947 அல்லது 48 திருவண்ணாமலை வந்து தான் ரமணனை தரிசித்த போது பார்த்ததாக ராம் சுரத்குமார் சொல்லியிருக்கிறார். ரமணர் கால்களை நீட்டித்தான் அமர்ந்திருப்பார். அவருக்கு மூட்டு வலி இருந்ததால் அவரால் காலை மடக்கி கொண்டு உட்கார இயலாது. ஒருமுறை அவர் காலை நீட்டிக்கொண்டு அமர்ந்திருக்கையில் அங்கு வந்து அவரை தரிசிக்க வந்த ஒரு பெண்மணி அமரும்போது காலை நீட்டிக்கொண்டு அமர்ந்தார். அப்போது ஆசிரமத்து நிர்வாகி ஒருவர் அந்த பெண்ணை அவ்வாறு அமரக்கூடாது என்று சொல்லி கொண்டிருக்கும்போது ரமணர் மிகவும் கஷ்டப்பட்டு
காலை மடக்கி கொண்டு விட்டார். அதாவது ஆசிரமத்து விதிமுறைகளை மற்றவர்கள் பின்பற்றுவதற்கு முன்பாக தான் பின்பற்ற வேண்டும் என்பதில் ரமணர் மிகவும் கவனமாக இருப்பார். அவர் உடல்நலக் குறைவாக இருந்து இறுதியில் அவர் மரணிக்கும் வரை அவர் டாக்டர்களிடத்தில் தனது உடல்நிலை பற்றி குறைப்பட்டு கொண்டதே சிகிச்சை சரியாக இல்லையே, சிகிச்சை மாற்ற முடியுமா என்று கேட்டதே இல்லை. அப்படி டாக்டர்கள் சிகிச்சையை மாற்றலாம் என்று பரிந்துரை செய்தால் அவ்வாறு பரிந்துரை செய்தவருக்கு ஏமாற்றம் கொடுக்கக்கூடாது என்று அதனை ஒப்புக்கொள்வார். அதுவும் ஆசிரமத்து அதிகாரிகளின் ஒப்புதலுடன். யோகிஜியின் இறுதி காலத்திலும் இப்படித்தான் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ரமணர் தன்னை சந்திக்க வரும் பார்வையாளர்களின் சேவையிலேயே தனது நாட்களை செலவிட்டார். நிறைய எழுதுவார். அருணாச்சல மலை பகுதியில் நடப்பார், ஆசிரமத்தில் நடப்பார். அவருடன் சேர்ந்து நடப்பவர்களுக்கு அல்லது அவர் நடந்து செல்லும் வரை காத்திருப்போருக்கு அவரது கருணை கலந்த புன்சிரிப்பே ஒரு பிரசாதம். ஆசிரமத்தில் ஆரம்ப காலங்களில் அவர் பல மணி நேரம் நாற்காலியில் அமர்ந்திருப்பார். அதன் பிறகு திவானுக்கு மாறுவார். செய்தித்தாள்கள் படிப்பார். சீடர்களின் கேள்விகளுக்கு பதில்கள் அளிப்பார் அல்லது அமைதியாக புன்சிரிப்போடு அமர்ந்திருப்பார். ஒருமுறை அவரை தரிசனம் செய்ய வந்த ஒருவர் சம்பிரதாய முறையில் ஏன் அவர் போதிக்கவோ அல்லது உபதேசிக்கவோ இல்லை என்று கேட்டார். அதற்கு மகரிஷி மற்றவர்களிடம் தான் மாற்றங்கள் ஏற்படுத்தும் முறையை வெளிப்படுத்தினார். நான் உபதேசம் செய்யவில்லை என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? போதிப்பது என்றால் ஒரு மேடையில் ஏறி நின்று கொள்ள வேண்டும், சுற்றி மக்கள் கூட்டம் இருக்க வேண்டுமா? உபதேசிப்பது என்பது எளிமையாக அறிவை பகிர்ந்து கொள்வதாகும். இதை மௌனமாகவே செய்ய முடியும். ஒரு மனிதன் 1 மணி நேரம் ஒரு உபதேசத்தை கேட்டுவிட்டு அதன் பின்னர் அதை நினைத்து கூட பார்க்காமல் இருக்கிறான் என்றால் அவனை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ஆனால் மற்றொருவன் ஒரு ஞானி முன்பு அமர்ந்து பின்னர் சென்றவுடன் வாழ்க்கை குறித்து அவனது கண்ணோட்டம் முற்றிலும் மாறுபடும் என்றால் இப்போது இருவரையும் ஒப்பிட்டு பாருங்கள். எது சிறந்தது? சத்தம் போட்டு உபதேசம் செய்வதில் பலன் இருக்கிறதா? அமைதியாக இருந்து உள்ளார்ந்த சக்தியினை அனுப்புவதில் பலன் இருக்கிறதா? யோகிராம் சுரத்குமாரிடமும் சிலர் இதே மாதிரியான கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவருமே முறையான உபதேசங்கள் கொடுத்ததில்லை என்றே தோன்றுகிறது. பதிலாக யோகிராம் சுரத்குமார் மாலையில் நடக்க தன்னுடன் வருமாறு அவரை பார்க்க வருபவர்களை அழைத்து செல்வார் அல்லது அவர் செய்தித்தாள் படிக்கும்போது தன்னுடன் அமர்ந்து கொள்ளச் சொல்வார். இதன் தொடர்ச்சியை நாளை தொடர்ந்து காணலாம்.